அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சிஐஎஸ் மூலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுடைய இந்த மதம் சம்பந்தமாக எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு தெளிவு போகணும் என்ற ஒரு காரணத்தால இன்னைக்கு மாஷா அல்லாஹ் முழு நாடு பூராகவும் இவங்களோட சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய சுருக்கம் என்னன்னா, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்நிய மக்களுக்கு மத்தியில அது புத்தாகமாக இருக்கலாம், ஹிந்துசமாக இருக்கலாம், கிறிஸ்டியானிசமாக இருக்கலாம், இவங்க சில சில தப்பெண்ணங்களோட இஸ்லாம் இப்படி எல்லாம் போதிச்சிருக்குது, அந்த பள்ளிகளுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்ன தவறு எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இவங்க இங்க பாக்குற நேரம் அவங்களே மனசுல ஒரு திருப்தியோட போறாங்க. இவ்வளவு காலமும் நாங்க இஸ்லாம பெரிய ஒரு தப்பெண்ணங்களோட நிறைய அசிங்கமான நினைவுகள் எங்களுடைய உள்ளங்கள் இருந்துச்சு. இதை மாதிரி ஒரு நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் செய்ய கட்டாயமாண்டு அவங்களே அவங்களோட கருத்தை முன் வச்சுட்டு போறாங்க. இத முக்கியமான செய்தி என்னன்னா, முதலாவது அவங்க வந்த உடனே அவங்களுக்கு முட்கூட்டி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பமா செஞ்சதுக்கு பின்னால அவங்கள பள்ளியில மினாரா பத்தி, இந்த பள்ளியுடைய இந்த கட்டிடம் ஏன் இந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டுச்சு, இதனுடைய இஸ்லாமிய வரலாறு என்ன, அதை முதலாவது அவங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அதுக்கு பின்னால திரும்ப ஹவுதுடைய இடத்துக்கு கொண்டு வந்து உது செஞ்சு காட்டுவோம். உதுவண்டா என்ன, ஏன் ஏன் நாங்க இப்படி செய்யறோம் என்ற சம்பந்தமா அவங்களுக்கு அதோடைய ஒரு தெளிவா காட்டுவோம். அதுக்கு அவங்களுடைய மதங்களோட சேர்த்து ஒப்பிட்டு எப்படி உங்களோட நீங்க சேர்ச்சுக்கு போற நேரத்துல, பன்சாலைக்கு போற நேரத்துல கால் கைகளை கழுவிட்டு போவீங்களோ, அது போல இஸ்லாம் எங்களுக்கு இப்படி ஒரு முறையை காட்டிக்குது. யாருக்கும் வீட்டிலையும் உதவு செஞ்சுட்டு வரலாம், இங்கேயும் செய்யலாம் என்ற தெளிவோட. அதுக்கு பின்னால அசான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நாங்க தொழுகிறோம். இதுக்காக பாங்கு சொல்லப்படும். இந்த அசானுடைய 5 ஷெடியூலையும் நேரங்கள் அவங்களுக்கு சொல்லி அவனை நாங்க சொல்லுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். இப்படியான இதை சொன்னதுக்கு பின்னால அவங்கள நடுப்பள்ளிக்கு கூட்டிட்டு வருவோம். முதலாவது அவங்கள்ட்ட கேட்போம், நீங்க பள்ளிக்குள்ள இது முதல் தடவையா, உங்களோட எத்தனாவது தடவை சொல்லுவாங்க. இல்ல முதல் தடவை, உங்களுக்கு இதுக்குள்ள என்ன வித்தியாசம் நீங்க காண்றீங்க சொல்லுவாங்க. நாங்க எங்களோட பன்சலைக்குள்ள எங்களோட சேர்ச்சில் நாங்க காணக்கூடிய ஒன்றுதான் சிலைகள், அந்த சிலைகளை காணவே எண்ணுவாங்க. அப்ப நாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவோ விளக்கத்தை கொடுப்போம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இல்லை நாங்க முதன்மை படிச்சு கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தா சொல்லுவாங்க, நாங்க தானே குர்ஆன் ஹதீஸ் நம்பர்லேருந்து, அதனால இதுக்குரிய நாங்க ஆரம்பமாகவே இதுக்குரிய எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணப்பட்டிருக்குது, என்னென்ன முறையில் அவங்களோட பேசணும்னு சொல்லி. அதுக்கு பின்னால மிம்பர்ல கொண்டு வந்து, மிம்பர்ன்னு சொன்னா என்ன, ஏன் பயான் பண்ணப்படுது, யாருக்கு இதை பயான் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது, இது ஏன் செய்யறோம், ரசூலுல்லாஹி செஞ்சாங்களா, அதை பத்தி மார்க்க தெளிவு ஒன்று கொடுத்ததுக்கு பின்னால கடைசியாக மையத்துடைய ஒரு சந்தூக் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள ஆணை கொண்டு வைத்து ஒவ்வொரு மதத்திலையும் எப்படி மௌத்ததுக்கு பின்னால உங்களோட இதுகளை நீங்க செய்வீங்களோ, எங்களோட மார்க்கத்திலையும் இப்படியான இது ஒன்று செய்யப்படுது. அதுக்கு பின்னால உங்களோட ஏதாவது இதுல இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருக்குதான்னு பல கேள்விகள் கேட்பாங்க. நீங்க சுன்னி ஷியான்னு பிரிஞ்சுக்கிறீங்க, அதை போல உங்களோட மார்க்கத்துல ஜக்காத்துன்னு சொல்லி எடுக்கப்படுது, நோம்பண்டிக்குது, பெண்களுக்கு பள்ளிக்கு வரையலாதா, பெண்கள் முகம் மூடுறாங்க, அது அவங்களுக்கு உரிமை இல்லை, இப்படி அவங்களோட பல சந்தேகங்களை கேட்பாங்க. நாங்க எல்லாத்துக்கும் தெளிவு கொடுத்ததுக்கு பின்னால பெரிய ஒரு தெளிவோட அவங்க கடைசியா சொல்லிட்டு போவாங்க, இதை மாதிரி உங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் இதை கட்டாயமா செய்யுங்க. எங்களுக்கு பெரிய ஒரு தெளிவோட நாங்க எவ்வளவு காலம் பள்ளியை தாண்டி போற சில எண்ணங்கள் தப்பெண்ணங்கள் இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் இல்லாமாக்கி ஒரு தெளிவோட போறோம்னு இதை பத்தி சொல்லுவாங்க. அப்படி யாராவது அவங்களோட பள்ளிகள்ல இதை மாதிரி செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா சிஐஎஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கிறாங்க. அதுல மெயினாக சென்ட்ரல் இஸ்லாமிக்னு சொல்லி 2 டீம் இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நிதா ஃபவுண்டேஷன் ஹசன் ஃபரீத் மோடி இதுலையும், 2வது ஃபவாஸ் பிரதர், ஆஷிக் பிரதர்னு சொல்லி இவங்களோட இதுல தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது. அதனால அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ற நேரம் அந்தந்த மஸ்ஜிதுகள்லையும் இதை செய்யறது ஏசியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கருத்தும், இப்படி நாங்க அந்நிய நாட்டுல எல்லா மதத்துக்கு கலந்து வாழ்றதுனால நீங்களும் உங்களோட ஏரியால கட்டாயமாக இதை ஒரு நேரமா ஒதுக்கி மஷூரா செஞ்சு உங்களோட பள்ளிகளையும் கொண்டு வந்து செய்யற நேரத்துல இப்படியான கஷ்டங்கள் கசப்புகள் ஊர்ல வார நேரம் இதே அந்நிய மக்கள் உங்களோட ஒன்று சேர்ந்து ஒத்துழைப்பாக இருந்து பெரிய அளவுல உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The Pioneer News website is based in Sri Lanka.